லங்கைக்கு போகணுமே யாரு போவாள்னு கூப்பிட்டு யோசிச்சாள். கஜன்னு ஒரு பெரிய வானரன், அவனை கூப்பிட்டு காட்டாள் சபையில. அவன் 10 யோஜனை போவேன்னா 100 யோஜனை இருக்கு லங்கை, சமுத்திரம் தாண்டி போகணும். நடுப்புற 100 யோஜனம் சமுத்திரம், அந்தண்ட இருக்கு லங்கை. அப்புறம் 20 கவாட்சன் ஒருத்தன், கவயன் 30, சரபன் 40, கந்தமாதனன் 50, இப்படி 80 சொல்லிவிட்டான். 8 பேர்கள். 9வது ஜாம்பவான். மயா மகாபலே தெய்வ விஷ்ணு சனாதன பிரதட்சிணீகிருத பூர்வம் கிரமமான ஸ்ரீவிக்ரமம். மகாபலியினுடைய யஜ்ஞத்துல சர்வேஸ்வரன் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாள். அப்போ நான் அவரை உலகம் முழுக்க நிறைஞ்சிருந்த உலகளந்த பெருமாளான பகவான 3 முறை உலகத்தை முழுக்க பிரதட்சணம் பண்ணேன் பால்யத்திலே. இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, 90 யோஜனை போவேன் நாரான் ஜாம்பவான். அங்கதான் எழுந்திருந்தான், யுவராஜா 100 யோஜனை போவேன் திரும்பி வருவேனா என்னன்னு புரியலேன்னார். உடனே எல்லாருமா ஹனுமாருங்கன்னு பார்த்தா அவர் ஏகாந்தமா அங்கே உட்கார்ந்து ராமநாமா பண்ணிட்டு இருக்காள். அவரை பிடிச்சு வந்து உட்காந்து வச்சு ஜாம்பவான் உற்சாகப்படுத்தினாள். 1000 யோஜனை போவேனே நான் விட்டார் ஹனுமார். இது என்ன பிரமாதம் 100 யோஜனை போறதுன்னா. அப்படி உற்சாகப்படுத்தின உடனே ஒரு தடவை மனதுனால லங்கைக்கு போயிட்டு வந்தாரா. ஒரு காரியம் செய்யறவன் மனதுனால ஒரு தடவை அந்த காரியங்களை செய்யணும். ஜகாமலங்கா மனசா மனஸ்வி, மனதுனால ஒரு தடவை அந்த காரியத்தை செய்யணும். ஒரு கல்யாணம் பண்றவன் திருப்பியார்ல நவாகன்றதுனா மனதுனால ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி, எத்தனை தடவை அங்க இருந்து கார்ல இங்க பூங்குனத்துக்கு வந்து இங்க வந்திருக்கா. ரத்னம் ஈரவா கோஷ்டி எல்லாம் நாகராஜராவ் கிருஷ்ணமூர்த்தி ஈரவா பூங்குனத்தை திரும்ப திரும்ப இங்க வந்து 3-4 தடவை மெட்ராஸ்ல இருந்து 3 நாள்லாம் இங்க வந்து தங்கி மனதுனால ஊண்ணி யோசிச்சு யோசிச்சு அப்படி எல்லாம் நிர்மாணம் பண்ணிருக்கா. இது இந்த கஷேத்திரத்தினுடைய ஒரு பெரிய மகிமை. அவளுக்கு ஒரு வேகத்தை கொடுத்து இது மாதிரி இங்க வந்து பண்ண முடியாது. அனுகிரகம் பண்ணிருக்கா. ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் தான் இது. தெய்வானுகிரகம் இல்லாம ஒரு திரணத்தை ஒரு சுரும்பு அண்ணண்ட தூக்கி போட முடியாது. ஈஸ்வர பலம் இல்லாம எல்லாம் ஸ்ரீராமனுடைய கருணை. மனதுனால ஒரு தடவை லங்க போயிட்டு வந்தாராம் ஹனுமார்.